நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து நம்ம யோசிச்ச மாரியே வந்து பிருந்தாவ வந்து லவ் பண்றாரு. அவங்களுக்கு வந்து கோயில் திருவிழாவுல வளையலெல்லாம் எடுத்து அவங்க கையில போட்டு விடுறாங்க. அத வந்து நம்ம வீரா மாறன் வந்து பார்த்துடுறாங்க. வசமா வந்து மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோம். சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த கோயில்ல வந்து பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதாவது வந்து மாறன் வந்து அந்த சாமி தொல்லைய தூக்கணும், தூக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க, சரிப்பா நாங்க யாருமே தூக்கல. நீங்களே வந்து சாமி சிலைய தூக்கி தெப்பக்குளத்துல வச்சு சாமிக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து சொல்றாங்க, "அண்ணே என்னண்ணே நம்ம எந்த தப்புமே பண்ணல. பிறதுக்கு நம்ம ஒதுங்கி இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வள்ளி அமைதியா இரு. கோயில் பிரச்சனையில வந்து நம்ம தலையிடக்கூடாது. சாமி பிரச்சனை வேற. நம்ம வந்து ஊர் என்ன சொல்றதோ அத வந்து கட்டுப்பட்டு போய்க்கிருவோம். நீங்களே வந்து எல்லாம் பண்ணிக்கோங்கப்பா." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், உடனே ஊர்ல உள்ள 4 இளவட்ட பசங்க வாங்கப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கூப்பிட்டு, அவங்க வந்து சாமி சிலைய தூக்கி தெப்பக்குளத்துல கொண்டு போய் முக்கி எடுக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அவங்க முக்கும்போது பார்த்தா சாமி சிலை வந்து உள்ள விழுந்துருது. நம்ம மாறன் வந்து உள்ளே போய் குதிச்சு அந்த சாமி சிலைய வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. வேற யாருமே வந்து சாமி சிலைய தூக்குறதுக்கே வந்து பயப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் வீரா வந்து சொல்லுவாங்க, "பார்த்தீங்களா, நீங்க வந்து மாறன எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சீங்களோ, சாமி வந்து மாறன் தான் வந்து என்னைய தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிருச்சு. பார்த்தீங்களா, இப்ப சாமி சிலை யார் கையில இருக்கு? மாறன் கையில தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூசாரி வந்து சொல்லிட்டு சொல்றாங்க, "ஆமாம்மா, சாமி வந்து மாறன் கையில தான் வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாமியே ஆசைப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது நடந்திருக்கும். இனிமே நீயே கொண்டு வாப்பா. நீயே கொண்டு வந்து கோயில் வரை கொண்டு வந்து அந்த கருவறையில வச்சுரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, மாறன் தான் வந்து அந்த சாமி சிலைய தூக்கி கொண்டு போய் அங்க கோயிலுக்குள்ள வைக்கிற மாரி காட்டுறாங்க. வச்சுட்டு கோயில் பூஜையெல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சிருது. இங்கிட்டு பார்த்தா நைஸா வந்து நம்ம இவர் இருக்கார்ல, கார்த்தி வந்து பிருந்தாவுக்கு வந்து ரூட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே லவ் பண்றாங்க. இதில வந்து நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து "நான் வந்து உனக்கு வளையல் வாங்கிட்டு வரேன். நீ தனியா வா." அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிடுற மாரி தான் காட்டுறாங்க. அங்க ஊர்ல வந்து ஃபங்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அப்படியே தனியா வந்து ஒரு ரோட் சைடு நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வீரா மாறன் வந்து, "சரி வா நம்மளும் அப்படியே ஊர போய் சுத்தி பார்ப்போம். கிராமத்தெல்லாம் நம்ம ஏரியால பார்க்கவே முடியாது. இங்க பார்த்தா தான் உண்டு வாங்க போவோம்ன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து அப்படியே அந்த வழியா வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. தூரத்தில பார்த்தா நம்ம பிருந்தாவும், கார்த்தியும் நின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து மாறன் வந்து பார்த்துடுறாங்க. "ஏய் வீரா, அங்க பாரு. அந்த 2 பேர் நிக்காங்களே, அதில கார்த்தி மாரியே தெரியுதே எனக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வீராவும் பார்க்காங்க. "ஆமா, பக்கத்தில இருக்கிறது கூட பிருந்தா மாரி தெரியுதே. என்ன இவங்களுக்கு தனியா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "பிருந்தா, இந்த வளையல் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி உன் கைய குடு. நானே போட்டு விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு. அவங்களும் கைய நீட்டுறாங்க. நம்ம கார்த்தி வந்து கையில வந்து வளையல் போட போறாங்க. அந்த நேரத்தில வந்து மாறன் வந்து போயிடுறாங்க. "ஏய் கார்த்தி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. டக்குன்னு பார்த்தா, அந்த வளையல் வந்து பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. "என்னடா கார்த்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சும்மா தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்." "என்னடா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல, கையில ஏதோ வச்சிருந்த மாரி தெரிஞ்சுச்சு. அதான் கேட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என் கையிலலாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு கைய பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டே சொல்றாங்க. "கையில ஒண்ணும் இல்லையா? எங்க காட்டு பார்ப்போம் உன் கைய." அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து கார்த்தி வந்து ஒரு கையில வளையல் வச்சுக்கிட்டு இன்னொரு கைய காட்டுறாங்க. "டேய் 2 கையும் காட்டுறா." அப்படிங்கிற மாரி வந்து மாறன் சொன்னோனே 2 கையும் எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா கையில வந்து கண்ணாடி வளையல் இருக்கு. அத பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. "டேய் என்னடா? எப்படா காலைல வளையலெல்லாம் விக்க ஆரம்பிச்ச?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "டேய் என்னடா கிண்டலா? இது பிருந்தாவோட வளையல்றா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அது சரி, பிருந்தாவோட வளையலு உன் கையில எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், அது வந்து என்ன சொல்லன்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டே கொஞ்ச நேரத்தில வந்து, பிருந்தா வந்து வளையல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து வளையல் வாங்கியிருக்கா வளையல்கார அண்ணங்கிட்ட. அந்த அண்ணங்கிட்ட கடைசியில வளையலே வாங்காம வந்திருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எப்படி வளையலே வாங்காம வந்திருக்காங்களா வளையல் வாங்க போனவங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் ஆமாடா, நீ வேணா கேட்டு பாரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே பிருந்தாவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. "சரி இப்ப நீ எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த வளையல்கார அண்ணன் தான் என்கிட்ட குடுத்து விட்டு, "உங்க வீட்ல இருந்தான்ப்பா அந்த பாப்பா வந்து வளையல் வாங்குச்சு. அந்த பொண்ணுகிட்ட குடுத்துரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குடுக்க சொன்னாங்க. "இந்தா பிருந்தா வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பிருந்தா வந்து திரு திருன்னு முழிக்காங்க. இத வாங்குறதா? இல்லைன்னா வேண்டாமா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "என்ன பிருந்தா பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னோட வளையல் தான். நீ அந்த அண்ணன்ட்ட வாங்கினேல்ல அந்த வளையல் தான். இந்தா பிடி பிடி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கார்த்தி வந்து எதுவுமே நடக்காத மாரி பிருந்தா கையில அந்த வளையல குடுத்துடுறாங்க. இது வந்து நம்ம மாறனுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது. "ஓ! அப்படியா? டேய் கார்த்தி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ள பார்த்தா கார்த்தி வந்து, அப்பா அந்த வாரேன்ப்பா, அந்த வாரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கூப்பிடவே இல்ல. இவரா வந்து அவர் பாட்டுல நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மாறனுக்கு வந்து தெரிஞ்சிடுது. சரி லவ் ஓட ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிருந்தாவும், "இந்த வாரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும், "அக்கா இந்த போயிட்டு வரேன். அம்மா கூப்பிடுறாங்கன்னு" சொல்லிட்டு அவங்களும் பொய் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து வீரா வந்து இது புரியாத மாரியே வந்து, "சரி அடுத்து என்ன கதை இருக்கு? இந்த ஊர்ல என்ன இருக்கு? வா போய் பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கு மேல தான் கதையே இருக்கு. நம்ம திருவிழா முடிச்சுட்டு
வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய கதை நடக்க போகுதுன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து எங்கிட்ட கார்த்தி பிருந்தாவை பற்றி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. அது உனக்கு இப்போ புரியாது, போக போக தான் புரிய, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.